Hello kids, today we are going to see Daan Ka Hisab, grade 4, lesson 7. एक राजा जी लगतक कपड़े पहनकर यूं तो हजारों रुपये खर्च करते रखते थे, पर दान के वक्त उनकी मुट्ठी बंद हो जाती थी. இந்த ஸ்டோரியில எதை பத்தி பார்க்க போறோம்னா தான் की हिसाबனா calculation, ஒரு இதோட calculation, தானத்தோட calculationனை பத்தி பார்க்க போறோம். இதுல ஒரு ராஜா வந்து ஒரு கிங்டம் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கண்ட்ரில வந்து ரொம்ப பஞ்சமா இருக்கு. பஞ்சம்னா ஃபெமைனா இருக்கு. அந்த நேரத்துல அவங்க வந்து பீப்புள் வந்து ராஜா கிட்ட பைசாவோ இல்ல சாப்பாடோ கேட்கும்போது அவர் எப்படி வந்து நடந்துக்கிறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ ராஜா இருந்தாரு. ராஜா की लगतक कपड़े पहनकर यूं तो हजारों रुपये खर्च करते रखते थे. அவர் வந்து ரொம்ப நல்ல கிராண்டா உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு நிறைய பைசா செலவு பண்ணி நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட வந்து தானம் ஏதாவது எங்களுக்கு கொடுங்கன்னு யாராவது கேட்டாங்க அந்த சமயத்துல அவரோட முட்டி பந்த் ஹோ ஜாத்தி, அவரோட கையை மடக்கிக்கிடுவாரு. எதையுமே எடுத்து கொடுக்க மாட்டாரு யாருக்கும். அந்த மாதிரி ஒரு ராஜா எப்படிப்பட்டவர்னு அந்த ஃபர்ஸ்ட் பேரால சொல்லியிருக்காங்க. राज्यसभा में एक से एक नामी लोग आते रखते थे, लेकिन गरीब, दुखी, विद्वान, सज्जन इनमें से कोई भी नहीं आता था, क्योंकि वहां पर इनका बिल्कुल सत्कार नहीं होता था. அதாவது ராஜ்யசபா அந்த கிங்டம்ல வந்து நிறைய பேர் வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க. நிறைய பேர் வர்றவங்களுக்கு எல்லாம் நல்ல ரிச் பீப்புள், அந்த மாதிரி உள்ள பிசினஸ் பீப்புள் அப்படிதான் இருக்காங்களே ஒழிய கரீப் ரொம்ப ஏழையா இருக்கவங்களோ கஷ்டப்படுறவங்களோ அந்த மாதிரி உள்ளவங்க யாருமே அங்க வரமாட்டாங்க. வந்தாலும் ஏன்னா அங்க வந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மரியாதையை வந்து இந்த ராஜா வந்து கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் एक बार उस देश में अकाल पड़ गया. ஒரு நேரம் அந்த கண்ட்ரியில அக்கால்னா ஃபெமைன், ரொம்ப பஞ்சம், ஒண்ணுமே சாப்பிடுறதுக்கு இல்லாம ஒரே ட்ராட்டா இருக்கு. செடியெல்லாம் வந்து ட்ரை ஆகி போச்சு, ஒண்ணுமே வளரல, ட்ரீ எதுவுமே. அந்த மாதிரி இருந்தது அந்த கண்ட்ரியில. पूर्वी सीमा के लोग भूखे प्यास मरने लगे. பூர்வி சீமானா ஈஸ்டர்ன் பார்டர், ஈஸ்டர்ன் சைட்ல உள்ள பீப்புள் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பூக்கே பியாசே, பசினாலையும் தாகத்தினாலையும் மர்னே லகே, இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜா கே பாஸ் கபர் ஆயி, ராஜா கிட்ட இந்த நியூஸ் வந்து வருது, அந்த ஈஸ்டர்ன் பார்டர்ல பீப்புள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்ப ராஜா என்ன சொல்றாரு, பே போலே एक तो भगवान की मार है, इसमें मेरा कोई हाथ नहीं है. அப்போ அந்த டைம்ல ராஜா என்ன சொல்றாரு, இது வந்து கடவுளோட இதுதான், இது பண்றதுதான், என்னோடது ஒண்ணுமே கிடையாது, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, என் கையில ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. लोगों ने कहा, महाराजा राज भंडारा से हमारी सहायता करने की कृपा करें, जिससे हम लोग दूसरे देशों से अनाज खरीद कर अपनी जान बचा सके. அப்போ அந்த பீப்புள் என்ன சொல்றாங்க, மகாராஜா அந்த இதுல இருந்து ராஜ் பண்டாரானா அந்த இதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிற இடம், கருவூலம் சொல்லுவோம், ட்ரெஷரி, அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கிருபா பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் பைசா எடுத்து கொடுங்க. நாங்க என்ன பண்றோம், மத்த கண்ட்ரில இருந்து அனாஜ்னா கிரெயின்ஸ், நெல்லோ இல்ல ஏதோ பேடியோ ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து நாங்க எங்க உயிரை காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜானே கஹா, ஆஜ் தும் லோக் அகால் சே பீடித் ஹோ, இன்னைக்கு நீங்க ரொம்ப ஃபெமைனால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கல் பத்தா சலேகா கஹீம் பூகம் பாயாஹே, நாளைக்கு, கல்னா நாளைக்கு தெரிய வரும் என்னன்னா ஒரு பெரிய எர்த்குவேக் வந்துட்டு அப்படின்னு. பர்சோம் சுனேகா கஹீம் கே லோக் படே கரீப் ஹே, தோ தோ வக்த் கி ரோட்டி நஹீம் ஜுட்தி. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் நான் என்ன கேள்விப்படுவேன், இங்க உள்ள பீப்புளுக்கு வந்து ரொம்ப புவரா இருக்காங்க, அவங்களுக்கு 2 வேளை சாப்பாடு கூட கிடைக்கல அப்படின்னு நான் கேள்விப்படுவேன். இஸ் தரக் சபி கி सहायता करते करते जब राज भंडारा खत्म हो जाएगा, तब खुद में दिवालिया हो जाऊंगा.
சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நீங்க ஒவ்வொரு பிரச்சனையோட என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா, எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, என்னோட அந்த ராஜ்யசபால உள்ள அந்த ட்ரெஷரியில இருந்து எல்லாமே காலியா போயிடும். கதம்னா காலியா போயிடும். முடிஞ்சு போயிடும். அப்ப எனக்கே ஒண்ணுமே இல்லாம நானும் வெறும் கையோட நிக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த மாதிரி நேரத்துல பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த ட்ரெஷரிங்கிறது இருக்கும். அதுல பைசா மட்டும் இல்ல, நிறைய இந்த கிரெயின்ஸ், ரைஸ், பேடி எல்லாமே அதுல சேவ் பண்ணி வைப்பாங்க. அதுல இருந்து தான் வேணும்னு பீப்புள் கேக்குறாங்க. அது பீப்புள் வந்து எப்பவும் உழைச்சு கொண்டு வந்து அதை கிங்கு கிட்ட கொடுத்து வச்சிருவாங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு நல்ல ராஜாவா இருந்தா அதெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் கொடுக்கவும் மாட்டாங்க. கொஞ்சமா பீப்புள் வந்து செலவு பண்ணணும். நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி போய் வாங்கிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல கிங்கா இருந்தா அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இவரு ஒரு குட் கிங்கா இல்லாததுனால இவர் வந்து இந்த மாதிரி பண்றாரு. சோ அவர் என்ன லெசன் லாஸ்ட்ல கத்துக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏக் சுன்கர் சபி நிராஷ் ஹோக்கர் லौट गए. இத கேட்டு எல்லாரும் ரொம்ப டிசப்பாயிண்டட். நிராஷ்னா டிசப்பாயிண்ட் ஆகி लौट गएனா திரும்பி போறாங்க. इधर अकाल का प्रकोप फैलता ही जा रहा था. இங்க வந்து இந்த ஃபெமைன்னால என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப இல்னஸும் எல்லா பக்கமும் பரவிக்கிட்டே வருது. சாப்பாடு தண்ணிலாம் இல்லை அப்படின்னா சாரி ஸோ பீப்புள் வந்து நிறைய டிசீசஸ் இல்னஸ்னால எல்லா பக்கமும் பரவிக்கிட்டு இருக்கு. ந ஜானே ரோஜ் கித்னே ஹி லோக் பூக் சே மர்னே லகே. தெரியல எத்தனைனே கணக்கு இல்ல, அத்தனை பீப்புள் வந்து பசினால மடிஞ்சு போறாங்க, இறந்து போறாங்க. பூகேசே மர்னே லகேனா இறந்து போறது. லோக் ஃபிர் ராஜா கே பாஸ் பகுஞ்சே. இந்த மாதிரி நிறைய பேர் இறக்க ஆரம்பிச்சோடனே லோக்னா பீப்புள் வந்து திருப்பியும் கிங்கு கிட்ட போறாங்க. பகுஞ்சேனா போய் ரீச் ஆகுது. உன்ஹோம்னே ராஜ்யசபா மேம் गुहार लगाई, दुहाई महाराजा आपसे जायदा कुछ नहीं चाहते, सिर्फ 10,000 रुपये हमें दे दिए तो हम आधा पेट खाकर भी जिंदा रह जाएंगे. எல்லாரும் அந்த ராஜ்யசபாக்கு கிட்ட அந்த பேலஸ் கிட்ட போய் ரொம்ப சத்தமா கூப்பிடுறாங்க, மகாராஜா எங்களுக்கு வந்து ரொம்பலாம் வேண்டாம், ஆப்சே உங்ககிட்ட இருந்து ஜாய்தா குச் நகீம் எங்களுக்கு நிறைய வேண்டாம். சிர்ஃப் 10,000, 10னா 10, 1000னா 1000. ஸோ ஒன்லி ஒரு 10,000 ருப்பியை வந்து எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு ஒரு பாதி வயிறுக்காவது சாப்பிட்டுக்கிட்டு எங்க உயிரை வந்து நாங்கள் காப்பாத்திக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராஜா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். ராஜா ने कहा 10,000 रुपये भी क्या तुम्हें बहुत कम लग रहे हैं और उतने कष्ट से जीवन रखकर लाभ ही क्या है. அவரு கேக்குறாரு, 10,000 அவ்வளவு கொடுக்கணுமா, அது என்ன உனக்கு கம்மின்னு நினைக்கிறியா, நீ உனக்கு ரொம்ப கம்மியா தெரியுதா அது, அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வந்து ஏன் வந்து ஜீவன் லைஃப் வந்து இருக்கணும் உனக்கு அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறா, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் கேக்குறாரு. एक व्यक्ति ने कहा भगवान की कृपा से लाखों रुपये राजकोष में मौजूद हैं. ஒரு பர்சன் வந்து சொல்றாரு, பகவானுக்கு கிருபா காடோட மர்சினால லாக்கும் ருப்பியே, லாக் ருப்பியா நிறைய பைசா வந்து அந்த ட்ரெஷரியில இருக்கு. மௌஜூத் ஹேம்னா இருக்குது. ஜெய்சே தன் கா சாகர் ஹோ, எப்படி அது வந்து ஒரு பெரிய வெல்த் இருக்கிற ஒரு பெரிய ஓஷன் மாதிரி இருக்கு அந்த ட்ரெஷரி. உஸ்மேம் சே ஏக் ஆதா லோட்டா लेना से महाराजा का क्या नुकसान हो जाएगा. அதுல இருந்து பெரிய கடல் மாதிரி ஒரு பெரிய ஓஷன் மாதிரி உங்ககிட்ட பைசா இருக்குது, அதுல இருந்து அதுல இருந்து கொஞ்சம், ஆதான பாதியிலையும் கொஞ்சம் தான், அத வந்து லோட்டா லேனேசே அதுல இருந்து எடுக்கிறதுனால மகாராஜாவுக்கு வந்து என்ன கஷ்டம் வந்துட போகுது, நுக்சான்னா என்ன கஷ்டம் வந்துட போகுதுன்னு ஒரு ஆள் வந்து கேக்குறாரு. राजा ने कहा राजकोष में अधिक धन है तो क्या उसे दोनों हाथों से लुटा दूं. ராஜா சொல்றாரு, ராஜ்கோஷ்ல நிறைய பைசா இருக்குதான், அதுக்காக என்னோட கையாலே அதை வந்து நான் அழிச்சிட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. एक अन्य व्यक्ति ने कहा महल में प्रतिदिन हजारों रुपये इन सुंगदिन वस्त्रों
मनोरंजन और महल की सजावट में खर्च होते हैं. உடனே இன்னொரு ஹியூமன் ஒரு ஆள் வியக்தினா இன்னொரு ஆள் வந்து கேக்குறாரு, மெஹல்ல வந்து பிரதிதின் டெய்லி வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சங்கீத் நடக்குது, ஹசாரோம் ரூபியே ரொம்ப 1000 ரூபாய் மேல ஆயிரமா பைசா வந்து என்ன செய்றீங்க, ஒரு பெர்ஃப்யூம்டு வஸ்துரோம் நல்ல ஒரு பெர்ஃப்யூம்டு ஒரு ட்ரெஸ்ஸுக்காகவும் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும், மனோரஞ்சன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் இந்த மெஹலை வந்து டெக்கரேட் பண்றதுக்காகவும் நீங்க வந்து என்ன பண்றீங்க, நிறைய thousands of rupees வந்து पैसाவை வந்து நீங்க நிறைய செலவு பண்றீங்க. यदि इन रुपयों में से ही थोड़ा सा धन जरूरतमंदों को मिल जाए तो उन दुखियों की जान बच जाएगी. எதி ஒருவேளை அந்த ரூபால இருந்து நீங்க எவ்வளவு செலவு பண்ற எக்ஸ்ட்ரா பைசால இருந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு, ஜருர்மந்தோம்னா தேவைப்படுறவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த அதுல இருந்து அந்த அந்த சேடா இருக்கிற பீப்புள் வந்து பஜ்ஜாயிங்கன்னா காப்பாற்றப்படுவாங்க. யார் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்க காப்பாற்றப்படுவாங்கன்னு அந்த ஆள் சொல்றாரு. एक सुनकर राजा को क्रोध आ गया. वह कुर्सी से बोला, कूत बिगारी होकर मुझे उपदेश दे रहे हो. मेरा रुपया है, मैं चाहे उसे उबाल कर खाऊं, चाहे दलकर, मेरी मर्जी. तुम अगर इसी तरह बकवास करोगे तो मुश्किल में पड़ जाओगी. इसलिए इसी वक्त तुम चुपचाप किसक जाओ. சோ ராஜா என்ன சொல்றாரு, நீ வந்து இந்த மாதிரி கேட்டேன்னா கூத் நீ வந்து ஒரு பெக்கர் மாதிரி இருக்க, பீகாரி ஹோக்கர்னா பெக்கர் மாதிரி இருக்க, எனக்கு வந்து நீ வந்து உபதேஷ்னா அட்வைஸ் கொடுக்குறியா, என்னோட பைசா மேரே ரூபியா என்னோட பைசா, நான் விரும்பினா அதை வந்து என்ன பண்ணுவேன், பாயில் பண்ணி கூட குக் பண்ணி கூட சாப்பிடுவேன், என்ன வேணாலும் என்ன பண்ணுவேன் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடுவேன். நீ வந்து இந்த மாதிரி என்கிட்ட லூஸ்தனமா பக்வாஸ்னா ஒரு வளர்றது அந்த மாதிரி நீ பேசினேன்னா முஷ்கில் உனக்கு கஷ்டத்தை நான் வந்து கொடுத்துருவேன். அதனால அதுக்குள்ள நீ என்ன பண்ண, இந்த நிமிஷமே இந்த செகண்டே நீ வந்து சுப்சாப் பேசாம இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்ற. ராஜா கா क्रोध देखकर लोग वहां से चले गए. ராஜாவோட இந்த கோவத்தை பார்த்து பீப்புள் அங்க இருந்து உடனே போயிட்டாங்க. ராஜா ஹஸ்தே ஹுயே போலா, சிரிச்சுக்கிட்டே ராஜா சொல்றாரு, छोटे मुंह बड़ी बात, अगर 100 रुपये होते तो एक बार सोच भी सकता था. அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாரு, சோட்டே மூக் ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு இதுவா இல்ல, இந்த மாதிரி பேசுறதுக்கு பெரிய ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. ஒருவேளை அவங்க வந்து ஒரு 100 இல்ல 200 ருபீஸோ கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து யோசிச்சிருப்பேன் கொடுக்கலாமா அப்படின்னு. बखेरदारों की गुराक 2-4 दिन कम कर देता और एक रकम पूरी भी हो जाती. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கொடுத்திருந்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், ஆனா அவர் வந்து கொடுக்கல. मगर 100 से इन लोगों का पेट नहीं भरेगा, एकदम 10,000 मांग बैठे. छोटे लोगों के कारण नाग में दम हो गया है. இந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரூபாய் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒரேடியா என்ன பண்றாங்க 1000 மேல கேக்குறாங்க, 10,000 10,000 அந்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. 100 200ன்னு கேட்காம 1000ல thousandsல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து பேசுறது வந்து அவங்க வந்து வாயை திறந்து பேசுறதே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ல கிரியேட் பண்ணும், நான் வந்து அவங்கள பனிஷ் பண்ணிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோட்டல் அந்த மாதிரி பேசுறனால அவங்களுக்கு வந்து ரொம்ப தைரியம் வந்துட்டு அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். एक सुनकर वहां उपदेश लोग हाँ हूँ रह गए. இதை கேட்டு என்ன பண்றாங்க, அங்க இருந்த பீப்புள் ராஜாக்கு ஆமா ஆமா சரிதான், நீங்க பண்ண சரிதான் அப்படின்னு அவருக்காக சும்மனாத்துக்கும் சொல்றாங்க. मगर मन ही मन उन्होंने भी सोचा, राजा ने एक ठीक नहीं किया, जरूरतमंदों की सहायता करना तो राजा का कर्तव्य है.
வெளியில ராஜாக்கு ஓகே ஓகேன்னு சொல்லிக்கிட்டாலும் ஆனா அவங்க மனசுல நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னா, ராஜா வந்து இந்த வேலை கரெக்டா பண்ணல, தேவைப்படுறவங்களுக்கு உதவி சகாயத்தானா உதவி பண்றது ராஜாவோட கர்த்தவ்ய டியூட்டி. 2 दिन बाद न जाने कहां से एक बूढ़ा सन्यासी राजसभा में आया. 2 டேஸ்க்கு அப்புறம் கஹாசே எங்க இருந்துன்னு தெரியல, ஒரு வயசான ஒரு சன்னியாசி வந்து ராஜ்சபாக்கு அந்த கோர்ட்டுக்கு வராரு, கிங்கோட கோர்ட்டுக்கு வராரு. उसने राजा को आशीर्वाद देते हुए कहा, दादा कर्ण महाराजा बड़ी दूर से आपकी प्रसिद्धि सुनकर आया हूँ, सन्यासी की इच्छा भी पूरी कर दे. அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த சன்னியாசி வந்துட்டு கிங்குக்கு ஆசீர்வாத் பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு, நீ வந்து ஒரு பெரிய கர்ண மகாராஜா அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன், ரொம்ப தள்ளி இருந்து உங்களை கேள்விப்பட்டு வந்திருக்கேன், தாதா கர்ண மகாராஜா, நீங்க வந்து ரொம்ப கர்ணன்னா என்ன சொல்லுவாங்க, யார சொல்லுவாங்க, நிறைய எல்லாருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணவரை தான் கர்ணன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்குறேன்னு நான் உன்னை கேள்விப்பட்டு வந்தேன், ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், உங்களோட ஃபேமஸ கேள்விப்பட்டு, பிரசித்தினா ரொம்ப உங்களோட புகழை கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன். சன்னியாசி, என்னோட சன்னியாசிக்கு இச்சானா ஆசை, என்னோட ஆசையை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படி பிரசன்ஷா சுன்கர் ராஜா போலா, அவர் வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி சொன்ன உடனே ராஜாக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. जरा पता तो चले तुम्हें क्या चाहिए, यदि थोड़ा काम मांगो तो शायद मिल भी जाए. எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு. क्या चाहिए चले तुम्हें என்ன வேணும், यदि थोड़ा நீங்க கொஞ்சம் கம்மியா கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பெருசா எதுவும் கேட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. सन्यासी ने कहा, मैं तो सन्यासी हूँ, मैं अधिक धन का क्या करूंगा. நான் வந்து ஒரு சன்னியாசி, நான் வந்து அதிகமான வெல்த்தை வச்சு என்ன பண்ண போறேன், பைசா வச்சு நான் என்ன பண்ண போறேன். मैं राजकोष से 20 दिन तक बहुत मामूली भिक्षा प्रतिदिन लेना चाहता हूँ. நான் வந்து என்ன பண்ண போறேன், ராஜ்கோஷ்னா ட்ரெஷரியில இருந்து 20 दिन வரைக்கும், ஒரு 20 days வரைக்கும் ரொம்ப கம்மியான பிக்ஷா டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போறேன், டெய்லி வருவேன் அப்படின்னு சொல்றாரு, கொஞ்சம் பைசா தான். மேரா பிக்ஷா லேனே கா நியம் இஸ் பிரகார் ஹே, எனக்கு எப்படின்னு ஒரு ரூல்ஸ் சொல்றாரு, என்னோட பிக்ஷா வந்து நான் எப்படி எடுத்துட்டு போவேன் அப்படின்னு அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மே பஹலே தின் ஜோ லேதா ஹூம் दूसरे दिन उसका दुगना, फिर तीसरे दिन उसका दुगना, फिर 14 दिन तीसरे दिन का दुगना, इसी तरह से प्रतिदिन दुगना लेता जाता हूँ. भिक्षा लेने का मेरा यही तरीका है. நான் வந்து எந்த மெத்தட்ல எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி என்னோட ரூல் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து எடுக்கும்போது எவ்வளவு எடுக்கிறனோ அதை விட டபுளா செகண்ட் டே எடுப்பேன், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கும் டபுளா எடுப்பேன், அப்படி ஒவ்வொரு நாள் டபுள் பண்ணிக்கிட்டே போவேன் அப்படின்னு. துக்கானா டபுள் பண்றது, இன்னைக்கு 2 rupees எடுத்தா நாளைக்கு 4 rupees வாங்குவாங்க, 4னா 8, முந்தின நாள் எடுத்ததோட டபுள அப்படி 4 எடுக்கிறாங்க, அப்புறம் 6 எடுப்பாங்க, அப்புறம் 8, அந்த மாதிரி டபுள் ஆகிக்கிட்டே போறது, 2 4 6 அப்படி, அப்புறம் 8, அப்புறம் 10, அப்படி ஒவ்வொரு நாளும் 8ஓட டபுள் அப்படி கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. இத வச்சு வந்து என்ன எடுத்துட்டு போறாரு அப்படின்னு ராஜா நினைக்கிறாரு, யோசிச்சு பாக்குறாரு ராஜாவும். அப்புறம் ஓகேன்னு ராஜா சொல்றாரு. ராஜா போலா, तरीका तो समझ गया, मगर पहले दिन कितना लेंगे, यही असली बात है. 2-4 रुपयों से पेट भर जाए तो अच्छी बात है, मगर एकदम से 20-50 मांगने लगे तब तो 20 दिन में काफी बड़ी रकम हो जाएगी. அதையும் கிங் வந்து கிளியரா கேட்டுக்கிறாரு, என்னன்னா நீ வந்து இது மாதிரி எடுத்துட்டு போற ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு எடுப்பேன்னு முதல்ல எனக்கு சொல்லிடு, கித்தனா லேங்கே பகலே தின், அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அசலி பாத் ஃபுல் விஷயமும் எனக்கு புரியும். 2-4 ரூபாயில 2 ரூபாய் 4 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணேன்னா
ஓகே, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்ல விஷயம்தான். ஆனா ஒரேடியா என்ன கேட்கக்கூடாது. 20-50 20ல இருந்தோ இல்ல 50ல இருந்தோ ஸ்டார்ட் பண்ணேன்னா அது ரொம்ப அதிகமான, கடைசி நாள் வந்து என்ன ஆயிடும், ரொம்ப அதிகமான பைசாவா ஆயிடும். அதனால நீ எவ்வளவு எடுப்ப அப்படின்னு அவரு கேக்குறாரு. காஃபி படி ரகம் ஹோ ஜாயேகி. சன்னியாசி ने हंसते हुए कहा, மகாராஜா மேம் லோபி நஹி ஹூம். நான் வந்து ரொம்ப லாலச்சி, ரொம்ப பேராசை பிடிச்சவன் கிடையாது. லோபினா ரொம்ப பேராசை பிடிச்சவன் கிடையாது. आज मुझे 1 रुपया दीजिए, फिर 20 दिन तक दुगने करके देते रखने का हुक्म दे दीजिए. இன்னைக்கு எனக்கு 1 ரூபாய் கொடுங்க போதும். நாளையில இருந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த ட்ரெஷரியில வந்தே வாங்கிட்டு போயிடுவேன், டபுள் ஆக்கிக்கிட்டே இருப்பேன். அதுக்குள்ள ஹுக்கும்னா ஆர்டர் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவரு, மத்தவங்களுக்கு கொடுத்துருங்க, நான் வந்து வாங்கிட்டு போற வரைக்கும் யாரும் என்னைய டிஸ்டர்ப் பண்ணாம அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. एक सुनकर राजा मंत्री और दरबारी सभी की जान में जान आई. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கிங், அதுல இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது. ஜான் மேம் ஜான் ஆயினா உயிரே வந்தது. राजा ने हुक्म दे दिया कि सन्यासी के कहे अनुसार 20 दिन तक राजकोष से उन्हें भिक्षा दी जाती रहे. என்ன சொல்லிட்டாங்க, ஓகே அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் வந்து டெய்லி சன்னியாசி வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து 20 दिन வரைக்கும் 20 days வரைக்கும் டெய்லி அந்த ட்ரெஷரியில இருந்து நேரா அவர் வந்து பிக்ஷா வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சன்னியாசி ராஜா கி ஜெய் 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 காக்கர் கர்த்தே ஹுயே கர் லோட் கயி. அவர் வந்து கிங்க வந்து பிரைஸ் பண்ணிக்கிட்டே ரொம்ப புகழ்ந்துகிட்டே வீட்டுக்கு சொல்லிட்டே அந்த கோர்ட்டை விட்டு வெளில வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆறாரு. राजा के आदेश का अनुसार राज भंडारी प्रतिदिन हिसाब करके सन्यासी को भिक्षा देने लगे. ராஜா கே ஆதேஷ், ராஜாவோட ஆர்டர், ஆதேஷ்னா ஆர்டருக்கு ஏற்ப, அனுசார்னா அது மாதிரி, அந்த ராஜ் பண்டாரினா அந்த ஸ்டோர் கீப்பர், அந்த ட்ரெஷரியோட இன்சார்ஜபிள் பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, ஹிசாப் கர்க்கே, ஹிசாப்னா கணக்கு பார்த்து அந்த சன்னியாசிக்கு பைசா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இஸ் தரக் 2 दिन बीते. இது மாதிரி 2 நாள் போயிடுச்சு. 10 दिन बीते, 10 days போயிடுச்சு. 2 सद्दाक तक भिक्षा देने के बाद भंडारी ने हिसाब करके देखा कि दान में काफी धन निकला जा रहा है. அப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு பாக்குறாரு, அந்த பிக்ஷா கொடுக்குற கணக்கு இருக்கும்ல, அதை வந்து பார்க்கும்போது, ஹிசாப்னா கணக்கு பார்க்கும்போது இந்த நிறைய பைசா வந்து அவருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதை பார்த்துட்டு எக் தேக்கர் உன்ஹேம் உல்ஜான் மெஹசூஸ் ஹோனே லகா. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டு. உல்ஜான்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டு அவருக்கு, எப்படி இவ்வளவு பைசா போகுது அப்படின்னு. மகாராஜா தோ கபி கிசி கோ இத்தனா தான் நஹீம் தேத்தே தே. இத்தனை அளவுக்கு இந்த கிங் வந்து யாருக்குமே வந்து இவ்வளவு தானம் கொடுக்க மாட்டாரு. உன்சே எக் பாத் மந்திரி கோ பத்தாயி. எக் பாத் மந்திரி கோ பத்தாயி. அவர் உடனே இந்த ட்ரெஷரியோட இன்சார்ஜபிள் பர்சன் வந்து போய் மந்திரி கிட்ட சொல்றாரு. मंत्री ने कुछ सोचते हुए कहा, वाकई एक बात तो पहले ध्यान में ही नहीं आई थी, मगर अब कोई उपाय भी नहीं है. महाराजा का हुक्म बदला नहीं जा सकता. மந்திரி உடனே என்ன சொல்றாரு, நிஜமாவே இந்த விஷயம் வந்து எனக்கு மைண்ட்லயே வரல, ஆனா இப்ப வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, கிங்கோட ஆர்டர், அதனால கொடுத்துதான் ஆகணும், கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. इसके बाद फिर कुछ दिन बीते. அப்புறமும் இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சு போயிடுச்சு. भंडारी फिर हटपटाता हुआ मंत्री के पास पूरा हिसाब लेकर आ गया. பண்டாரி வந்து என்ன பண்றாரு, அந்த ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு, ரொம்ப பைசா செலவாக ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அதனால உடனே திருப்பி மந்திரி கிட்ட போறாரு. போய் அந்த கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டே போறாரு. போய் சொல்றாரு, ஹிசாப் தேக்கர் மந்திரி கா செஹரா ஃபீகா படா கயா. அதை பார்த்த உடனே, அந்த கணக்கை பார்த்த உடனே மந்திரியும் ரொம்ப ஃபெயிண்டடா ஆயிடுறாரு, முகம்லாம் வெளரி போயிடுது, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அவரும். वह अपना पसीना पोंछकर
सिर गुजलाकर दाढ़ी में हाथ फेरते हुए बोला, यह क्या कह रहे हो दो? अभी से इतना धन चला गया है, तो फिर 20 दिनों के अंत में कितने रुपये होंगे? அதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சுட்டு அவருக்கும் அவரும் என்ன பண்றாரு, அவர் முகத்தெல்லாம் தொடச்சுக்கிட்டு அப்புறம் வந்து ரொம்ப இதுவாகிக்கிட்டு அவரோட தாடி அந்த இதுல இருக்கிற பியர்டையும் இது பண்ணி விட்டுக்கிட்டே அவர் சொல்றாரு, அப்படியா இவ்வளவு பைசா ஆயிருக்கா, இது வந்து என்ன இப்படி ஆகுது, அபிசே இத்தனா இப்பவே இவ்வளவு போயிருக்கு அப்படின்னா அந்த 20 दिन முடியும் போது 20 days முடியும் போது இன்னும் நிறைய रुपया போயிடுமே. भंडारी बोला, जी पूरा हिसाब तो नहीं किया है, फुल कणக்கும் நான் இன்னும் போடல அப்படின்றாரு. मंत्री ने कहा, तो तुरंत बैठकर अभी पूरा हिसाब करो. அப்ப நீ இப்பவே உட்காருங்க, உட்கார்ந்தே என்ன பண்ணு, ஃபுல் கணக்கையும் போடு. भंडारी हिसाब करने बैठ गया. அவரு உடனே உட்கார்ந்து கணக்கு எழுத ஆரம்பிக்கிறாரு. मंत्री महाशय आपने माथे पर बर्फ की पट्टी लगाकर तेजी से भंग जलवाने लगे. அவர் கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போதே மந்திரிக்கு என்ன ஆகுது, ரொம்ப இதுவாகுது, கிங் என்ன கேட்பாரு என்ன பண்றது அப்படின்னு. மாத்தே பர், மாத்தேனா ஹெட், ஃபோர் ஹெட்ல அவர் என்ன பண்றாரு, பர்ஃப்னா அந்த ஐஸ் ஐஸ் ஸ்ட்ரிப், நம்ம ஃபீவர் ஏதாவது வந்தது ரொம்ப இதுவா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், சில் தண்ணியில ஒரு துணியை நினைச்சு தலையில போடுறது, ஃபோர் ஹெட்ல போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி அவர் வந்து போட்டுட்டு பங்குன்னா அந்த வீசுறது, விசிறி இருக்கும் இல்லையா, ஹேண்ட் ஃபேன் அந்த மாதிரி உள்ளதை வச்சு வீசுறாரு, ரொம்ப இதுவா இருக்கறனால அந்த மாதிரி பண்றாரு அவர். மாத்தேனா ஃபோர் ஹெட், பர்ஃப்னா பர்ஃப்கி பட்டினா ஐஸ் சில் வாட்டர்ல, பட்டினா அந்த துணியை நினைச்சு தலையில போடுறது, அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டென்ஷனோட உட்கார்ந்துருக்காரு. குச்சி தேர் மே பண்டாரி நே பூரா ஹிசாப் கர் லியா. அப்போ அந்த பண்டாரி வந்து ஃபுல் இதுக்கும் வந்து அந்த ஹிசாப் அந்த கணக்கை வந்து முடிச்சுட்டு காமிக்கிறாரு. மந்திரி நே பூச்சா, கூல் கூல் மிலாக்கர் கித்னா ஹுவா, டோட்டல் சப் டோட்டல், டோட்டலி கூல்னா டோட்டலி எவ்வளவு வருது, எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது. भंडारी ने कहा, भंडारी ने हाथ जोड़कर कहा, जी 10 लाख 48,572 रुपये. ஓகே, இவர் வந்து இவ்வளவுன்னு சொல்றாரு என்ன கணக்கு அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே 1 ரூபி எடுக்கும் போது இவ்வளவு ஆகும்னு மந்திரியும் நினைக்கல, நான் அது டபுள் ஆகிக்கிட்டே போகும்போது நிறைய பெரிய பாயிண்டா பைசாவா வந்து நிக்கும் போது அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மந்திரி குர்சி மேம் போலா, ரொம்ப ஆங்கிரி ஆகி சொல்றாரு, மஜாக் கர் ரஹே ஹோ, நீ வந்து சும்மா ஃபன் பண்றியா, மஜாக் பண்றியா, यदि सन्यासी को इतने रुपये दे दिए तब तो राजकोष गाली हो जाएगा, இவ்வளவும் கொடுத்தா அந்த ட்ரெஷரியே காலி ஆயிடுமே. भंडारी ने कहा, मजाक क्यों करूंगा, आप ही हिसाब देख लीजिए, நீங்களே பாருங்க, நான் ஏன் உங்ககிட்ட ஃபன் பண்ண போறேன். एक कहकर उसने हिसाब का कागज मंत्री जी को दे दिया. இது சொல்லிட்டு அந்த பேப்பரையும் அவர்கிட்டயே காட்டுறாரு. हिसाब देखकर मंत्री जी को चक्कर आ गया. அந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவருக்கு ரொம்ப மயக்கமா வந்துடுச்சு மந்திரிக்கு. सभी उन्हें संभालकर बड़ी मुश्किलों से राजा के पास ले गए. ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை சரி பண்ணி என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட கூட்டு போறாங்க. ராஜா ने पूछा, क्या बात है, ராஜா கேக்குறாரு என்ன விஷயம். மந்திரி போலே, महाराजा राजकोष गाली होने जा रहा है, ட்ரெஷரி வந்து காலியாக போகுது அப்படின்னு சொல்றாரு. மகாராஜா ட்ரெஷரி வந்து காலியாக போகுது. ராஜா ने पूछा, वह कैसे, அது எப்படி. मंत्री बोले, महाराजा सन्यासी को आपने भिक्षा देने का हुक्म दिया है. மகாராஜா நீங்க வந்து சன்னியாசிக்கு பிக்ஷா தேனேக்கா ஆர்டர் கொடுத்திருந்தீங்க. இதுல இருக்கு இந்த சார்ட்ல வந்து எவ்வளவு வந்து அவர் எடுத்துட்டு போறாரு டெய்லி அப்படிங்கறது இந்த சார்ட்ல கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டே வரும்போது எவ்வளவு பைசா வந்து அவருக்கு கொடுக்க வேண்டி வரும் அப்படிங்கறது இதுல எப்படி கணக்குன்னு கொடுத்திருக்காங்க. सो मगर अब पता चला है कि
उन्होंने इस तरह राजकोष से गरीब गरीब 10 लाख रुपये चटकने का उपाय कर लिया. सो அவர் வந்து டெய்லி வந்து வாங்கிட்டு போயிட்டு இவ்வளோ டபுள் ஆக்கி இவ்வளோ பைசா வாங்கிட்டு போயிட்டாரு. राजा ने गुस्से से कहा, मैंने इतने रुपये देने का आदेश तो नहीं दिया था, फिर इतने रुपये क्यों दिए जा रहे हैं? भंडारी को बुलावो. ராஜா வந்து ரொம்ப கோவமா கேக்குறாரு, நான் இவ்வளவு பைசா கொடுக்கறதுக்கு சம்மதிக்கவே இல்லையா? அவர் ஃபர்ஸ்ட் டே 1 ரூபாய் கேட்டாரு. அப்ப வந்து 20 டேஸ் முடியும் போது கம்மியா தான் வரும்னு நினைச்சேன். எதுக்கு இவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு. நான் அப்படி ஒன்றும் ஆர்டரே கொடுக்கலையே. நீ வந்து இந்த ட்ரெஷரிக்குள்ள இன்சார்ஜ் பர்சனை கூப்பிடு. मंत्री ने कहा, जी सब कुछ आपके हुकुम के अनुसार ही हुआ है. எல்லாமே உங்களோட ஆர்டர் படி தான் நடந்தது. आप खुद ही दान का हिसाब देख लीजिए. உடனே அவர் இந்த பேப்பரை காட்டுறாரு, இந்த கணக்கை காட்டுறாரு, எவ்வளவு ரூபாய் வந்து கொடுத்துருக்கு, நீங்க சொன்னனாலதான் கொடுத்துருக்கோம். राजा ने उसे एक बार देखा तो 2 बार देखा. इसके बाद वह बेहोश हो गया. ஒரு வாட்டி பாக்குறாரு, 2 வாட்டி பாக்குறாரு, அதுக்கப்புறம் அவரு बेहोशனா மயங்கி விழுந்துடுறது. काफी कोशिशों के बाद उनके कोश में आ जाने पर लोग सन्यासी को बुलाने दौड़े. ஸோ கொஞ்சம் அவரை இது பண்ணி நிறைய இது பண்ணி ரெஸ்ட் எடுக்க வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த இதுல இருந்து மயக்கத்துல இருந்தே தெளிஞ்சு வந்தாரு. அதுக்கப்புறம் சன்னியாசியை கூப்பிடுறதுக்கு 2 பேரும் ஓடி போனாங்க. 2 பேரும் போய் கூப்பிடுறதுக்காக போனாங்க. सन्यासी के आते ही राजा रोते हुए उनके पैरों पर गिर पड़ा. சன்னியாசியை பார்த்த உடனே ராஜா வந்து ஓடி போய் அவரோட காலிலே விழுந்து அழுறாரு. बोला, दुखाई है सन्यासी महाराजा, मुझे इस तरह जान माल से मत मारिए. நீங்க வந்து பெரிய ஆளுதான், ரொம்ப ட்ரிக்கியான ஆளாதான் இருக்கீங்க, பெரிய ஆள்தான், என்னை வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரிக்னால என்னை வந்து கொல்லாதீங்க. जैसे भी हो एक समझौता करके मुझे वचन से मुक्त कर दीजिए. எப்படி ஆனாலும் சரி, இந்த ஒரு நம்ம 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதுல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, ட்ரெஷரி ஃபுல்லாவே காலி ஆயிட்டு இருக்கு, என்னால இதுக்கு மேல பைசா கொடுக்க முடியாது. இந்த வச்சன்னா வாக்கு, நம்ம வந்து கொடுத்துற வாக்கை வந்து மீற மாட்டாங்க ரூலர்ஸ் வந்து. இவர் வந்து பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணாட்டாலும் அந்த வாக்கு மீறாததுலயாவது ஒரு நல்ல கிங்கா நமக்கு தெரியுது இதுல இருந்து. ஆனா இவர் வந்து பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணல. வச்சன்ஸே முக்த் கர் தீஜியே, அதுல இருந்து என்னைய விடுவிச்சிருங்க, என்னைய ஃப்ரீ பண்ணுங்க அந்த வச்சன்ல இருந்து, நான் கொடுத்த போர்டிங்ஸ்ல இருந்துன்னு. अगर आपको 20 दिन तक भिक्षा दी गई तो राजकोष गाली हो जाएगा. சோ அதான் சொல்றாரு அவரு, ஒருவேளை நான் வந்து உங்களுக்கு கொடுத்த வச்சன் படி 20 தின் வரைக்கும் நான் வந்து இந்த பிக்ஷா கொடுத்துட்டே இருந்தேன்னா ட்ரெஷரியே காலி ஆயிடும். फिर राजकाज कैसे चलेगा, நான் வந்து அப்புறம் எப்படி என்னோட அரண்மனையை நடத்துவேன். சன்னியாசி ने गंभीर होकर कहा, ரொம்ப கம்பீரமா அந்த சன்னியாசி சொல்றாரு. इस राज्य में लोग अकाल से मर रहे हैं. இந்த கிங்டம்ல பீப்புள், இந்த ராஜ்யம்னா கிங்டம்ல பீப்புள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டு இருக்காங்க. मुझे उनके लिए केवल 50,000 रुपये चाहिए. எனக்கு வந்து அவங்களுக்காக ஒரு ரொம்ப இல்லை, எனக்கு ஒன்லி 50,000 रुपये, 50,000 தான் எனக்கு வேணும். वक रुपये मिलते ही मैं समझूंगा मुझे मेरी पूरी भिक्षा मिल गई है. அந்த அளவுக்கு பைசா கிடைச்ச உடனே, பீப்புளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கிடைச்ச உடனே நான் முடிவு பண்ணிடுவேன், எனக்கு புரிஞ்சுக்கிடுவேன், நான் வந்து தேவையான அளவு பிக்ஷா அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டேன் அப்படின்னு. राजा ने कहा, परंतु उस दिन एक आदमी ने मुझसे कहा था कि लोगों के लिए 10,000 रुपये ही बहुत लोग होंगे. நீங்க வந்து 50 रुपये கேக்குறீங்க, ராஜா உடனே சொல்றாரு பரந்து. ஆனா உஸ் தின், அன்னைக்கு வந்து ஒரு மேன் வந்து என்கிட்ட சொன்னா பீப்புளுக்காக ஒரு 10,000 தான் கேட்டான், 10,000 தான் கேட்டான், ஆனா நீங்க 50,000 கேக்குறீங்களே அப்படின்னு அவர் கேக்குறாரு. சன்னியாசி ने कहा, मगर आज मैं कहता हूँ कि 50,000 से 1 पैसा कम नहीं लूंगा.
ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், நான் வந்து இந்த 50,000ஓட ஒரு ரூபா கூட கம்மியா வாங்க மாட்டேன் பிக்ஷால, எனக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ராஜா கிட்கிடாயி, மந்திரி கிட்கிடாயி, சபி கிட்கிடாயி, எல்லாருமே அவருக்கு முன்னாடி வந்து எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறாங்க. கிட்கிடாயினா நடுங்கிறது, அவங்களுக்காக பேசுறது, ராஜாவுக்காக பேசுறது. ராஜாக்காக கொடுத்துடுங்க, அது வந்து எதுக்கு வேணும், இந்த கிங்டம்க்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்து பேசுறதுதான் கிட்கிடாயி. மகர் சன்னியாசி अपने वचन पर டட்டா ரகா, அவர் வந்து என்ன பண்றாரு, ஆனா சன்னியாசி வந்து அவரோட வார்த்தையில இருந்து கொஞ்சம் கூட ஒத்துக்கிடவே இல்லை. அது ஸ்கோல்டிங், அதை வந்து ஸ்கோல்ட் பண்றாரு, இல்ல நான் வந்து பண்ண முடியாது அப்படின்னு. आखिरकार लाचार होकर राजकोट से 50,000 रुपये सन्यासी को देने के बाद ही राजा की जान बची. सो கடைசில ஆஃப்டர் ஆல் ஆக்கிர்கார்னா ஆஃப்டர் ஆல் கடைசியில என்ன ஆச்சுன்னா, ராஜ்கோஷ்ல இருந்து இந்த 50,000 ரூபாயை வந்து கொடுத்த அப்புறம் தான் சன்னியாசி வந்து ராஜாவை விட்டாரு. पूरे देश में खबर फैल गई कि अकाल के कारण राजकोट से 50,000 रुपये राहत में दिए गए हैं. पूरे தேஷ்னா எல்லா கண்ட்ரி ஃபுல்லாவும் வந்து என்ன பண்றாங்க, இந்த எல்லா கஷ்டப்படுற பீப்புளுக்கும் என்ன ராஜ்கோஷ் கவர்மெண்ட்ல இருந்து, அதாவது இந்த பேலஸ்ல இருந்து கிங்கு கிட்ட இருந்து 50,000 रुपये வந்து ராகத்னா ரிலீஃப் ஃபண்ட்னு இப்ப சொல்றல, பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், ஏதாவது ஃப்ளட் வந்தா பிரைம் மினிஸ்டர் இல்ல சிஎம் சீஃப் மினிஸ்டர் இருந்து நமக்கு வந்து ராகத்னா ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதை கேள்விப்பட்டோன்னா பீப்புள்லாம் என்ன சொல்றாங்க, சபீனே கஹா ஹமாரே மகாராஜ் கர்ண ஜெய்சே ஹி தானி ஹே. இந்த மாதிரி சன்னியாசி வந்து ட்ரிக் பண்ணி அவர்கிட்ட இருந்து வாங்கி பீப்புள் கொடுக்காருங்க மாதிரி சொல்லல. எந்த சன்னியாசியுமே அப்படி சொல்லிக்க மாட்டாங்க, ராஜா கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது தெரிஞ்சு இந்த பீப்புள் என்ன பண்ண நினைச்சுக்கிட்டாங்க, ராஜா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஹமாரே மகாராஜா, நம்மளோட மகாராஜா வந்து கர்ணன் மாதிரி, கர்ணன் தான் வந்து இருக்கிறதுலயே நிறைய வந்து எல்லாருக்கும் பைசா இல்ல ட்ரெஸ் யாரும் இல்லைன்னு வந்தா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அவர் கொடுப்பாரு. அந்த மாதிரி நம்ம மகாராஜாவும் தானம் பண்றதுல இருக்காருன்னு பீப்புள்லாம் அவரை பிரைஸ் பண்றாங்க. ஸோ இதோட முடியுது இந்த ஸ்டோரி. தேங்க்யூ. பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல், அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ.